ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிஷப் ஐயா இருந்தாங்க. அவங்கள பார்க்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அங்க போய் வெளியில நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு சபையார் ஐயா கிட்டவே பேசுறாங்க. ஐயா, எங்களுக்கு நல்ல ஐயர் வேணும், எங்க சபைக்கு நல்ல ஐயர் வேணும். அந்த பிஷப் ஐயா வேடிக்கை அவர் பதில் சொன்னாங்க, என்கிட்ட இப்போ 80 பையன் இருக்கான், ஒரு பைய கூட நல்ல பைய கிடையாது. உங்க பிள்ளைகள் யாராவது நல்ல பிள்ளைகள் இருந்தா சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். நல்ல வார்த்தை அல்லவா? நல்ல ஐயர் எங்கிருந்து வருவாரு? உங்க வீட்டில இருந்தா வருவாரு, உங்க குடும்பத்திலிருந்து தான் வருவாரு. நல்லா படிக்கிற நல்ல பையங்கள் எல்லாம் நீ டாக்டரா போ, இன்ஜினியரா போ. உனக்கு கொஞ்சம் படிப்பு வரலையா, வேற வழி தெரியலையா, இவனை ஒரு ஐயராக்கி விடுங்க ஐயா. வேற எப்படி நல்ல ஐயர் வருவாரு? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிறதுல, இன்னைக்கு வந்திருக்கிறதுல நிறைய படிச்சிருக்காங்க. BA, MA, BL, வேற என்னது, B.Ed படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நன்றாக படித்து தங்களை அர்ப்பணித்தவர்கள். நம்முடைய குருக்களிலே நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க. டாக்டரேட் படிச்சவங்க இருக்கிறாங்க, டாக்டரேட் வாங்கி இருக்கிறாங்க. நல்ல உயர்ந்த படிப்பு உள்ளவர்கள் தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஐயர் வேணும்னா உங்க நல்ல பிள்ளைய கடவுளுக்குன்னு ஒப்பு கொடுங்க. நான் கடவுளுக்கு என்று கொடுக்கிறேன், என் தேவனுக்கு என்று கொடுக்கிறேன். இந்த பிள்ளை தான் எங்க வீட்டுல சூப்பர், இந்த பிள்ளை தான் ஊழியத்துக்கு லாயக்கு. கொடுத்துருக்கீங்களா? உங்க பிள்ளைகளை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை அர்ப்பணிச்சு கொடுக்காம நல்ல ஐயர் வாழ் இந்த கோவிலுக்குள்ள வர மாட்டாரு. மறந்துடாதீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் பிள்ளைகளை நான் கடவுளுக்கு என்று ஒப்பு கொடு.